ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் கேமிங் ப்ரோஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மெட்டல்ன்ற ஒரு ஹாரர் சைக்கோ கேம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஸ்டார்ட் கேம் கொடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு சாப்டர் ஆலன் தான் பார்க்க போகிறோம். இது என்னமோ லபலபலபலபலபலபல இருக்குது, நீங்கள் அதை படிச்சுக்கோங்க. ஓகே, டேப் பண்ணிடுவோம். வந்துட்டோம். ஃபஸ்ட்டு லாக் பிக் எடுத்துக்கலாம். இங்கே லாக் பிக் இருக்குது. எல்லா கேம்லேயும் பூட்டை திறக்கணும்னா லாக் பிக்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி லாக் பிக் ஓப்பன் பண்ணிட்டு வெளில போயிடலாம். ஐ ஹேவ் டு லீவ் திஸ் ஃபக்கிங் பிளேஸ். என்னடா வளர்ற தப்புடா இது. ஓகே, ஹேமர் கிடச்சிச்சு நமக்கு ஃபஸ்ட்டு. நம்ம இந்த கேம் படி நம்ம எதுவுமே அது இந்த மாதிரி தான் இருக்கணும். அப்படி இல்லைன்னா நமக்கு ஷாக் கொடுத்து நம்மளை ஒரு லைஃப் கத்தம் பண்ணி விட்டுருவோம். க்ளோஸ் பண்ணிக்கலாம். நமக்கு இப்போ டேப்பு மெட்டல்ஸ் ஆகும் கிடச்சிச்சு. இப்போ நம்ம உள்ளே போய் கம்முக்கு வந்துடலாம். ஐ ஹோப் ஹி டோன்ட் நோட்டிஸ் தட் ஐ வாஸ் அவுட் சைட் கேஜ். அதெல்லாம் கவலைப்படாத. கதை ஓப்பன் பண்ணிட்டான். ஐயா, ஒரு தப்பும் இல்லை. அவங்க பிராந்தி சம்திங் இஸ் ராங்கா. வேறு யாருமே இல்லையா? நான் தான். ஆமாம், காட் டேம் இமேஜினேஷன். கீழே போய் செக் பண்ணுங்க. எவனா ஓடுறானோ எல்லாம் பிடிச்சி அடிங்க இருக்கியா. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு டேப்பை யூஸ் பண்ணிவிட்டு இந்த என்னமோ ஒன்று கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் லபலபலன்ட்டு படிச்சுக்கோங்க. அந்த பாஸ்வேர்டு வந்து நார்த்து. எனக்கு தெரிஞ்சு இது நார்த்துன்ட்டு நினைக்கிறேன். நார்த்து 1 6 3 9 1 6 3 9. ஓகே, ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பேனலை ஆன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் டெலீட் கொடுத்துட்டு 1 6 9 1 6 3 9 டோரை ஓப்பன் பண்ணிக்கலாம். என்னதுடா அது ஷாக்கிங்காக அடிச்சுட்டு இருக்கு. இதாக பொருள் கிடைக்குதா பார்க்கலாம். இந்த இதில் இந்த லிவர் வந்து நம்ம ரெஞ்ச் எடுக்கிறதுக்கு தேவைப்படும். காட்டுறேன். ஓகே, இங்கே இந்த போல்ட் எடுக்கிறதுக்கு நான் பெஞ்சு நான் ஃபஸ்ட்டு பெஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படியே கையோட. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கை சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு மட்டும் நல்லாயிருக்கும், எனக்கும் நல்லாயிருக்கும் ரொம்ப. ப்ளீஸ் டூ இட். இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இப்போ நம்ம மேலே ஒரு பாக்ஸ் இருக்குல்ல, அது டொப்புன்னு உடச்சா செயின் கட்டர் கிடச்சிடும். நம்ம சாத்திக்கிட்டு எல்லாமே பண்ணணும். ஃபஸ்ட்டாக டோரை க்ளோஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் பேனல் ஆஃப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இது பண்ணியாச்சு. எல்லாமே அப்படியே பர்ஃபெக்டாக பண்ணியாச்சு. வெயிட் பண்ணுங்க. நான் அந்த வாஷ் பேஷன் மூவ் பண்ணதை பார்த்துட்டானோ. ஐயா வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒன்றும் இல்லையா, அவங்க பிராந்தி. அவ்வளோதான், போங்க. ஓகே, நம்ம போயிடலாம் ஃபர்ஸ்ட்டாக. இப்போ இந்த செயின் கட்டர் எடுத்துருக்கோம். இந்த செயின் கட்டரை வச்சு செயினை சங்கிலியை எடுக்கணும். ஃபஸ்ட்டு டோரை ஓப்பன் பண்ணிட்டு பண்ணோம். எலக்ட்ரிக்கை ஆன் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பேனலை ஆன் பண்ணிவிட்டு டோரை ஓப்பன் கொடுத்துட்டு செயின் கட்டரை பண்ணலாம். இதில் என்ன விஷயம் கிடைக்க போகுதுன்ட்டு வர எனக்கு தெரில. செயின் கட்டர் பிக்க பார்ட் கிடச்சிருச்சு. இப்போ ஸ்க்ரூ ட்ரைவர் கிடச்சிருக்கு. ஸ்க்ரூ ட்ரைவர் இங்கே யூஸ் ஆகும். இந்த கேமுக்கு எனக்கு பிடிக்காதுங்க. எங்கே போய் எந்த பொருளை மறைச்சி வச்சுருக்காங்க? நல்லா இருப்பாங்களா? ஓகே, நம்ம வந்து
காட்டியே ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த நெயில் புல்லர் வச்சு என்னெல்லாம் பண்ண முடியும்னு பார்க்கலாம். மேலே உடஞ்சிருக்கிறத ரிப்பேர் பண்ண போகிறோமா? ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. அந்தளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணி வச்சுருக்காங்க. சரி, ஓகே. வெயிட் பண்ணுங்க. இந்த வுட்டெல்லாம் எடுத்துட்டு அப்படியே தப்பிச்சு போயிடலாமா? முடியாது போல இருக்கே. ஆமாம், இங்கே பக்கத்தில் ஏன் இந்த கேலண்டர் தந்துருக்காங்க? வெயிட் பண்ணுங்க மக்களே. நான் கேலண்டருக்குள்ளே இது இருக்குது. இது பிக் பார்ட் பி. ஓ ஓகே, நமக்கு கிடச்சிருச்சு. வெயிட் பண்ணுங்கள். ஏதோ ஒன்று தப்பு செஞ்ச மாதிரி எனக்கு ஒரு உள்ளுணர்வு தோணுது. கேலண்டரை மறந்து வச்சுட்டு போனோம் கல்யாணம். கேலண்டரை நம்ம வச்சுட்டு வந்துடலாம். இல்லைன்னா டேய் இங்கே கேலண்டர் எப்பட்றா காலால் வந்து நடந்து போகுமா அப்படின்ட்டு கேட்பான். ஓகே, பாதி வேலை கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வேலை மட்டும்தான் இருக்குது. அதையும் முடிச்சிட்டோன்னா ரொம்ப நிம்மதியாக இருக்கும் எனக்கு. ஐயோ, இங்கே எதுவுமே இல்லை. நம்ம அப்படியே போயிடலாம். நான் போகிறேன். எனக்கு வேண்டாம். பார்த்தா இது பண்ணியாச்சு. இன்னும் அப்படியே பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். பர்ஃபெக்டாக பிளான் பண்ணியாச்சு. அவ்வளோதான் கைஸ். சோறு டப்பா. சோறு தானே இருக்கு. பிரியாணியா இல்லை சிக்கன் 65வா? பிரியாணியா சிக்கன் ஃப்ரைட் ரைஸா? இல்லையா, ஒன்றுமே லாங்கலையா? காட் டேம் இமேஜினேஷன்லையா? அவ்வளோதான். போங்க. பிரியாணியா இல்லை சிக்கன் ஃப்ரைட் ரைஸா? ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்ன இருக்குன்ட்டு. ஃபஸ்ட்டு நம்ம கதை ஓப்பன் பண்ணிவிட்டு டோரை ஓப்பன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்குள்ளே என்ன இருக்குது பார்க்கலாம். கட்டை. இங்கே எலிவேட்டர் இருக்குங்க மேலே. இவன்ட்டு தப்பிக்கிறதுக்கு அதே தான். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த போல்ட் எடுத்து இங்கே மாட்டி வச்சுக்கலாம். அதே தான். அதுக்கு முன்னாடி சிக்கன் ரைஸாக பிரியாணி தான். இது லிவர் ஆம். எலிவேட்டர் ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஐயா டாட்டா பை பாய். தப்பிச்சிட்றான். இதை பாருங்கள், சல்லுண்டு எலிவேட்டர் வந்து நம்ம சல்லுண்டு போவோம். இது பொறுமையாக வருது. ஐயோ, ஃபாஸ்ட்டாவா அப்படின்ட்டு அவனே சொல்கிறான். எனக்கு மட்டும் என்ன தக்காளி சட்னி வரும். ஃபாஸ்ட்டாக ஓப்பன் பண்ணு. ஓப்பன் டோர் ரைட்டா. ஃபாஸ்ட்டாவையா? ஐயோ, அவன் என்னமோ பண்ண போகிறான். ஐயோ, அவ்வளோதான். டாட்டா பை பாய். சீயோ இந்த நெக்ஸ்ட் கேம் பிளே. ஆஹா, வந்து என்ன பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது. நான் எப்படியோ தப்பிச்சுட்டு போயிட்டேன். நம்ம எத்தனை நிமிஷத்தில் இதை முடிச்சிருக்கோன்னு நான் பார்க்க போகிறேன். டேய் பைத்தியக்காரன் நானா இல்லை நீயாடா? ஓகே, நம்ம தப்பிச்சிட்டோம். நம்ம தப்பிச்சிட்டோம். இன்னைக்கு எத்தனை நிமிஷத்துக்குள்ளே நம்ம தப்பிச்சு வந்து பார்த்தாலும் எனக்கு நிம்மதியாக இருக்குது. இது என்னது? லாக்டு வித் கீ. சரி, அது என்னவோ அது அப்புறமேல் பார்க்கலாம். ஒருக்கு நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம். எஸ்கேப் எடிஜூட். அவ்வளோதான் கைஸ், இதோட இந்த கேம் பிளே முடிஞ்சது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணி விட்ருங்க.
நெக்ஸ்ட் கேம் பிளேயில் பார்க்குறேன். டாட்டா பை பை.